பொதுவாகவே நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய அனைத்து கிரைம் சம்பவங்களையுமே இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கே ஏதோ ஒரு கிரைம் மாதிரி நடக்கு அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிரைம் சம்பவம், அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிற மாதிரி ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா கேட்குறதுக்கே வியப்பாக இருந்தாலும் உண்மையாகவே நடந்திருக்குதுங்க. அதுவும் எங்கே? நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் நடந்திருக்குது. நடந்த சம்பவத்தெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தூக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் என்ன நம்பி பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்விங்க. இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டு முடிங்க. நடந்தது என்ன, யார் அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் தெளிவாக சொல்கிறேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் யார் மேலே தப்பு இருக்கும், உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு மனிதருக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, எதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு கிரைமுக்குள்ளே உள்ளானாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசில் இந்த சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுதோ அப்படி சொல்லிட்டு போங்க. ஸோ இது எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். மறந்துடாதீங்க, பார்த்து முடிச்சுட்டு பதிலை ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி உலகெங்கும் நடக்கக்கூடிய அனைத்து உண்மையான கிரைம் சம்பவங்களை மட்டும்தான் தொகுத்து தொடங்கிட்டு இருக்கோம். கிரைம் வீடியோ பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க. நான் இப்போ டேரெக்டாக இன்றைக்கான இந்த கிரைம் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு பிரபலமான ஒரு டிக்டாக் காதல் ஜோடின்னு வச்சுக்கலாங்க. ஸோ அவங்க வந்து டிக்டாக் இருக்கும்போதுலேருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது யூடியூப் இன்ஸ்டாலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஃபாரின்க்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக போகிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குதுங்க. அப்படி ஃபாரின் போனதுக்கப்புறம் கூட நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபாரின் போனதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணுறாங்க, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணுங்க. பொண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஃபா அப்படிங்கிறவங்க. அவங்க தன்னுடைய அம்மாவுக்கு இரவு நேரத்தில் வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த வீடியோ காலில் அந்த பொண்ணு பயப்படலாம் இல்லைங்க. ஸோ என்னென்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரியும் அட் த சேம் டைம் ரொம்ப போல்டாக இருக்க மாதிரியும், அவங்க அம்மா கிட்ட நமக்கு இருக்கிற கடன் எல்லாமே தீர்ந்துருமா, ஸோ நல்ல வேலை கிடச்சிருக்குது, நான் வந்துட்டு வீடு கட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கூடிய சீக்கிரம் வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமான போல்டான ஒரு பொண்ணு எப்படி அம்மா கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி கேஷுவலாக பேசியிருக்காங்க. அதில் அம்மாவுக்கு எந்த ஒரு சந்தேகமே வரல. ஆனால் அப்படி பேசிட்டு ஃபோனை கட் பண்ண அந்த ரிஃபா அப்படிங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு 3-3.5 மணி நேரம் கழித்து அவங்க இறந்து போயிட்டதா தகவல் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இந்தியாவில் இருந்துகிட்ருக்க அவங்க அம்மாவுக்கு தகவல் வருது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க இறந்து போயிருக்கிறது என்னமோ விபத்து, இல்லை வந்துட்டு யாராச்சும் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட அந்த அம்மா ஓரளவு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ரிஃபா அப்படிங்கிறவங்க அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க அம்மா காதுக்கு போதுங்க ஒரு 3.5 மணி நேரத்துலேயும். இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட பேசினோம். அப்படி பேசும்போது அவள் மனசில் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை. நான் 20 வருஷத்துக்கு மேலே அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கேன், என் மக தான் அவள் எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள், ஸோ எந்தெந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாள், சோகப்படுவா, எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு மனசில் ஒரு துளி கூட அவள் உயிரை அவளே மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு விஷயம் சந்தேகம் எதுவுமே இருந்த மாதிரி நான் அந்த வீடியோ காலில் பார்க்கல. ஈவன் அவளுடைய பையன், அதாவது ரிஃபா இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இந்தியாவில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க போல். அவங்க பையன் கூடயுமே அந்த அம்மா ஜாலியாக தான் பேசியிருக்காங்க. எப்போவுமே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் ரிஃபா பேசியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இது ஒரு க்ரைமாக வெடிக்க ஆரம்பிக்குது, சந்தேகமாக கிளம்புது. ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ தான் முக்கியமான ட்விஸ்ட்டே வருதுங்க. எல்லாமே ஒன்றும் இல்லை, உண்மையாகவே அந்த பொண்ணு தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு தான் இறந்துருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி புதைச்சதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து அந்த பொண்ணுடைய உடலை தோண்டி எடுத்து திரும்ப அதுக்கப்புறம் அட்டாப்சி அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு முக்கியமான க்ரைமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாங்க, ரிஃபா மேக்னு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலம், அதாவது யூடியூப் பிரபலம் கூட வச்சுக்கலாம். அவங்க வாழ்க்கையில் நடக்கப்பட்ட இந்த ஒரு க்ரைம் சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபா அப்படிங்கிறவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2002 பிறந்திருக்காங்க. அப்படி பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் படிப்புலாம் ஆல்மோஸ்ட் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் அப்போ ரொம்ப ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதாவது வந்துட்டு ஸ்கூல் படிப்பு முடிக்கும் போது நான் சொல்கிறேன் 2017-18 அந்த மாதிரி காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த டிக்டாக் ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ரிஃபா டிக்டாக்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போடும்போது அவங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு டிக்டாக்ல ரீச் அப்படிங்கிறது அதிகமாக போகுதுங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் மாடர்ன் அந்த மேக்கப்லாம் பண்ணி வீடியோ போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள், லைஃப் ஸ்டைலையும், ஸோ அப்புறம் ஃபுட்டு சம்மாட் என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்கள மாதிரியே ஒரு ஹேபிட் உள்ள இன்னொரு நபரை அந்த ரிஃபா பார்க்குறாங்க. அவங்க பேர் தான் மேக்னு அப்படிங்கிறவங்க. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் பர்சனல் ஐடென்டிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மென்னை எப்படி க்ரூவிங்காக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி
மாதிரியான ஒரு அழகு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வ்ளாகாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அன்னன்னைக்கு அவருக்கு தோன்ற விஷயத்தை மேக்னோ அப்படிங்கிறவர் டிக்டாக்ல போட்டுட்டு இருந்திருக்காருங்க. இப்போ என்ன ஆகுது, எதிர்பாராத விதமாக இவங்க 2 பேரும் டிக்டாக் மூலியமாகவே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. அப்படி கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இவங்க கனெக்ட் ஆகும்போது டுயட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்க டிக்டாக்ல. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து டிக்டாக்ல வீடியோ போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. ஈவன் மாதங்கள் வருடங்களாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சிச்சுவேஷனில் இவங்க 2 பேருக்கும் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்குள்ள உருவாகிருச்சு. என்னதான் லவ் அப்படிங்கிற விஷயம் உருவானாலும் இங்கே இந்த ரிஃபா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வயசு அந்த கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா வரலை. இன்னும் நாட்கள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிஃபாவாக இருக்கட்டும், அது போக அந்த நபராக இருக்கட்டும், அதாவது மேக்னு இருக்கிறாங்க பாருங்க, 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் போய்ட்டு சொல்லலாம். அதாவது நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போவே சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சேஃப் கார்டு மாதிரி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. நம்பி என்ன பண்ணுறாங்க, முதல்ல ரிஃபா போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மேக்னு அப்படிங்கிற இந்த பையன் கூட டுயட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா, இவர் எனக்கு பிடிச்சிருக்குது, இவரை தான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆரம்பத்தில் அந்த ரிஃபாவை பார்த்து அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இங்கே பாருமா, உனக்கு என்ன திருமணம் ஆகிற வயசு வரல, இந்த வயசில் உனக்கு எதுக்கு திருமணம், லவ், காதல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிஃபாவை பார்த்து அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்கீங்க. அதுக்கு அந்த ரிஃபா சொல்கிற விஷயம் இங்கே பாருங்கள், எனக்கு திருமணம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த 18 வயசு அது மட்டும் தான் வரல, மற்றபடி எனக்கு பக்கம் எல்லாம் வந்துருச்சு, நான் இவரை விரும்புகிறேன், தயவுசெய்து எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஃபா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவே நான் உங்களுக்கு உடனே வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற சொல்லலை, நான் இவனை தான் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன், நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு சொந்தக்காரன் சொக்காரன் அப்படிங்கிற மாதிரி வேறு எங்கேயாச்சும் மாப்பிள்ளையை கொண்டு வந்துடக்கூடாது பாருங்கள், அதுக்காக முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ரிஃபா அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ரிஃபா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேக்னுமே அவங்க வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க 2 குடும்பமும் சேர்ந்து கலந்து பேசுகிறாங்க. சரி ஓகே, பண்ணது பண்ணியாச்சு, முடிவு பண்ணியாச்சு, அவங்களே அவங்க லைஃப்பை முடிவு பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தள்ளி போட வேண்டாம், திருமணத்தை வேணால் பொண்ணு 18 வயசு தாண்டதுக்கப்புறம் வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு என்கேஜ்மெண்ட்டை பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டுங்க இந்த ரிஃபாக்கும் இந்த மேக்னுக்கும் ஒரு சின்ன ஒரு முதல் சண்டை ஆரம்பிக்குது. அது எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு மாலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி மாலுக்கு போன இடத்துல ரிஃபாவுடைய பழைய நண்பன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஃபாவை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த மாலில் வச்சு ரிஃபாவும் அந்த நண்பனும் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க மேக்னு. இதை பார்த்த மேக்னுக்கு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ்னால கோவம் வந்துச்சா இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல, மேக்னுவும் ரிஃபாவும் அந்த மாலில் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூறப்படுதுங்க. ஸோ அதன் விளைவாட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் மால்லே சண்டை எக்ஸ்ட்ரீமாக போய் நேராக ரிஃபா என்ன பண்ணுறேன், கிளம்பி வீட்டுக்கு வந்து ரிஃபாவுடைய அப்பா அம்மா கிட்ட, அப்பா அந்த என்கேஜ்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் அந்த ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டாம், பத்திரிகைலாம் அடிக்காதீங்க, எனக்கு அவனை மேக்னுவை திருமணம் பண்ணிக்கிறது தொழில் கூட விருப்பம் இல்லை, கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா பொண்ணு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பேரண்ட்ஸாக யோசிச்சு பாருங்கள், பொண்ணு சொல்லி தான் மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம், இப்போ திடீர்னு வந்து மேரேஜ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி சொன்னால் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க, மானம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினச்சிருந்தாலும் எல்லாம் ஓவர் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க போல். ஆனால் மேக்னு விடுறதா இல்லை, ஏன்னா லவ்வு, காதல், இந்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சண்டைங்கிறது வரது சகஜம்தான். அந்த சண்டையை யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு சமாதானப்படுத்தி அப்படி கேரி பண்ணி லைஃப்லாம் கொண்டு போகணும் இல்லையா, இந்த விஷயத்தை மேக்னு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா மேக்னு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரிஃபா அவங்க கிட்ட போயிட்டு, இங்கே பாரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ரிஃபாவை வந்துட்டு சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு முன்னாடி லவ்வர்ஸாக பேசி பழகினாங்களோ அதே மாதிரி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு மாதிரி நல்லா நார்மலாக போய்கிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 2010-20 அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிராண்டாக திருமணம் நடந்து முடிக்குதுங்க. அப்படி திருமணம் நடந்து முடியும் போது இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவங்களுடைய முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது போக வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த டிக்டாக் தான். ஸோ அந்த டிக்டாக்கை வந்துட்டு இந்தியாவில் பேன் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ டிக்டாக் மாதிரி பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கிறது என்னங்கிறத பார்த்தா யூடியூப், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், யூடியூப்பில் லாங் வீடியோ ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணி போடலாம், கண்டிப்பாக நமக்கு ரெவன்யூ யூடியூப்லேருந்து வரும், இன்ஸ்டாலேருந்து ப்ரொமோஷன்ஸ் வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டா யூடியூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா பக்கம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் அன்னன்னைக்கு நடக்கிறது, வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ, எங்கே போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கப்புள் வாக் மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு தேவையான எடிட்டர்ஸ், அப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களே பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி அவங்களுக்கே ஏதாச்சும் ஒரு சில அமௌண்ட் கொடுத்தாங்களோ கொடுக்கல, அது 2வது விஷயங்க, அந்த மாதிரி அவங்களே வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க, ஆண் குழந்தை. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. அந்த பிறந்த குழந்தை இருக்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பிள்ளை என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தான் டெய்லி பண்ணுறதோ
ஏதாச்சும் திடீர்னு பேச ஆரம்பிக்குது நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை இன்ஸ்டாவில் இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்படி மாறி மாறி அவங்க மொத்த வாழ்க்கையுமே வீட்டில் என்ன நடந்தாலும், அதாவது குண்டூசி கீழே இருந்தால் கூட காது கேட்காது, ஆனால் அவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக நடக்கிறது ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆடியன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பக்கமும் லட்சக்கணக்கில் குமிஞ்சிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்னு சொல்லிட்டு. இப்படி லைஃப் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ மேஹ்னுவாக இருக்கட்டும், அது போக ரிஃபா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. மோஸ்ட்லி ரிஃபாக் தான் தோணுனதாக கூறப்படுது. என்னென்னு அப்படின்னா, பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், இந்த பணம் பத்தாது, சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையுமே ரிஃபாக் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூறப்படுதுங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த யூடியூப் வரக்கூடிய இன்கமாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் வரக்கூடிய இன்கமாக இருக்கட்டும், இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம்னா இன்றைக்கி 50,000 வருதுன்னா அடுத்த மாதம் இதே 50,000 வருமானு கேட்டால் கேள்விக்குறி. ஸோ இதை நம்பி நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது சிக்கலில் மாட்டிப்போம். ஸோ அதனால் ஒரு நிரந்தரமான வருமானமும் வேணும். அந்த வருமானத்தை கூட நம்ம இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்கத்தை சேர்த்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கூடிய சீக்கிரம் வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு இந்தியாவில் ஏதாச்சும் வேலை பார்க்கலான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனால் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை இந்த ரிஃபாவாக இருக்கட்டும், அவருடைய ஹஸ்பண்ட் மேகனுவாக இருக்கட்டும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ரிஃபாவுக்கு ரொம்பவுமே ஆசையாக இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்ட பிளான் மாதிரியே துபாயில் அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குது. பட் வேலை கிடைச்சி போல், வேலை கிடைக்காம தான் துபாய்க்கு கிளம்பி போகிறாங்க. ஈவன் அவங்களுடைய பிரதரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இவங்க ஃபாரின்க்கு இந்த மாதிரி வேலை விஷயமா கிளம்பி போகிறாங்க இல்லையா, இதற்கான விலாகை கூட யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஃப்ளைட்டில் போகிறோம் வைக்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்படி துபாய்க்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை கிடைச்சிருதுங்க. பட் மேஹ்னுக்காக இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும் வேலை கிடைக்கல. பட் துபாயில் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த ரிஃபா இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஃபர்தர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பையனை கூப்பிட்டு வந்திருக்கோம், நமக்கு பிறந்த பிள்ளையை. அது போக ஹஸ்பண்ட் ஒருத்தர் தான் இருக்கார், நம்ம பிரதரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாப்புல. ஸோ இப்போ நம்மளும் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த பையனை சரியாக பார்த்துக்க முடியாது, நம்ம பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க முடியாது. என்ன பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு நம்ம அம்மா வீட்டில், அதாவது ரிஃபாவுடைய அம்மா வீட்டில் வந்துட்டு சும்மா தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பிள்ளையை வளர்க்க கொடுத்துடலாம், பேரனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரிஃபா என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் பேக் டு இந்தியா வந்து தன்னுடைய பையனை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணுற மாதிரியே கிளம்பி ரிட்டன் இந்தியா வராங்க. அப்படி இந்தியா வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பையனை அம்மா கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரிஃபா கிளம்பும்போது என்ன ஆகுதுன்னா, மேஹ்னு ரிஃபாக்கு கால் பண்ணிட்டு, இங்கே பாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனே நீ வரும்போது கூப்பிட்டு வந்துடு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வீடியோ எடுக்க எடிட் பண்ண எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பான், அந்த நபரையும் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி மேஹ்னுடைய ஒரு ஃப்ரெண்டு தான் ஒரு நபருங்க. இப்போ ரிஃபா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னா கூட்டு வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிஃபாவுடைய ஹஸ்பண்ட் மேஹ்னு இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்துட்டு தான் இப்போ அகைன் திரும்ப துபாய்க்கு வர மாதிரியான ஒரு பிளானு, அதே மாதிரி போட்ட பிளான் படியே பக்காவாக திரும்ப துபாய் வந்து சேர்றாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலி எந்த பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாருங்க, அதாவது ஜாலியாக இருப்பாங்க, அங்கே போவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது போக இந்த பொண்ணு அந்த ஃபர்தா கடையில் வேலை கிடச்சிருக்கு பாருங்க, அந்த வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஓரளவு வந்துட்டு இன்கம் நல்லா வந்துட்டு இருக்குது. ரிஃபா மைண்டில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்தியாவில் ஒரு வீடு கட்டிடலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்ப ரிட்டன் பேக் டு இந்தியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ரிஃபா மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும் போல். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே ரிஃபா தன்னுடைய அம்மாக்கும், பையன் வேறு அம்மா கூட இருந்துட்டு இருக்காலையா, வீடியோ கால் பண்ணி பேசுகிறது வழக்கம். அப்படி தான் ஒரு நாள் கடையிலேருந்து ராத்திரி போல் என்ன பண்ணுறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்க இடங்க அங்கேருந்து ரிஃபா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா, எப்படிமா இருக்கிறீங்க, எனக்கு நல்ல சம்பளம் வருது, கூடிய சீக்கிரம் வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக அந்த பொண்ணு போல்டாக பேசுகிறாங்க. பேசிட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் இதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருதுங்க. இதை கேட்டால் அம்மா துடிச்சு போகிறாங்க, மொத்த குடும்பமும் துடிச்சு போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டால் கூட எனக்கும் தெரியலதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் ஓவர் அமௌண்ட் உட்காந்து அழுதுட்டு இருக்காருங்க. அங்கே ஹஸ்பண்ட் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் இறந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அங்கே பண்ணக்கூடிய அந்த இது ஃபாரன்சிக் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக அவங்களுடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அங்கே ஒரு சலசலப்புங்க. அதாவது இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட உடல், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உள்ள அந்த கடைசி இறுதி சடங்கெல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிடுங்க. லேட்டாக வச்சிருக்க உடல் ரொம்ப ஒம்பா போயிடும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கி அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த சுடுகாட்டில் கொண்டு புதைச்சிருந்தாங்க. இதோட அந்த பொண்ணுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது இதோட அந்த பொண்ணுடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா மேஹ்னு கிட்ட வராங்க. வந்துட்டு அப்பா அங்கே பாருப்பா,
என் பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி மேக்னு சொல்கிறாரு. இல்லை என் பொண்ணு என்கிட்ட பேசும்போது இப்படி தான் தைரியமாக பேசினா, அந்த ஒரு 3.5 மணி நேரம் கேப்புக்குள்ளே என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஸோ உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டால் அவர் தெரியலங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற விஷயங்க, மேக்னு சொல்கிற விஷயங்க, இப்போ பாருங்கள் அத்தை மாமா, அதாவது உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு என்ன காரணம் தெரியாமல் நீங்கள் எந்த லெவலில் துடிச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட பயங்கரமாக நான் துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என் ஒய்ஃபு எதுக்காக இறந்தா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க அப்பா அம்மா, அதாவது பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்டே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படி நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் ஆகுது. அப்படி மாதங்கள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்கள், அதான் இறந்து போயிருக்க ரிஃபா, அவங்க வீட்டில் அந்த இறந்து போன பொண்ணுக்கு டெத் சர்டிஃபிகேட்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா, எப்படி பிறக்கும்போது பர்த் சர்டிஃபிகேட்டோ அதே மாதிரி இறக்கும்போது டெத் சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, உங்கள் பொண்ணு அவங்க உயிரை அவங்களே மாற்றிருக்காங்க இல்லையா, அப்போ அதற்கான வந்துட்டு அந்த அட்டாப்சி, அது போக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த விஷயம் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும், அந்த கணவர்கிட்ட தானே இருக்கும். அவங்க கிட்ட போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க, அதாவது இந்த ரிஃபாவுடைய அப்பா அம்மா போய்ட்டு கேட்குறாங்க, அப்பா மேக்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணு இறந்ததுக்குள்ளே அந்த டெத் சர்டிஃபிகேட்டுக்காக போனோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் கொடுத்தது வெறும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மட்டும்தான். அப்போ மிச்சம் 2 ரிப்போர்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பதில் இல்லை மேக்னூட்ட இருந்து. எவ்வளோ கேட்குறாங்க, என்னப்பா சொல்லுப்பா, தேடி பாருப்பா, தொலைச்சிட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாலுமே ஒரு சரியான பதில் பார்த்தீங்கன்னா மேக்னூக்கிட்ட இருந்து வரல. அப்போ தான் இந்த ரிஃபாவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வர விஷயம் என்னங்கிறத பார்க்கும்போது, ரிஃபாவுடைய உடலை அவங்க போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை, ஜஸ்ட்டு வெறும் ஃபாரன்சிக் மட்டும் பண்ணிவிட்டு உடலை இந்தியாவுக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ ஆனால் இவர் இருக்கார் பாருங்கள், அதாவது மேக்னு உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வைக்கக்கூடாது, டக்குன்னு தூக்கி உள்ள புதைச்சிருங்கன்னு சொன்னவரே மேக்னு தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு பொண்ணு இறந்து பாடியை கொண்டு வந்தப்போ எதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுன்னு போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்போ அந்த மேக்னு கிட்ட அப்பா அம்மா கேட்குறாங்க. அதற்குமே மேக்னு கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்குது. நேராக நாட்கள் கடந்து போக மேக்னு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் எழும்பிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த சந்தேகத்தின் பேரில் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம பொண்ணுக்கு உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாகணும், பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொண்ணு வீட்டில் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுறாங்க. நேராக போகிறாங்க, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் மாப்பிள்ளை இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காப்புல, என்னங்கிறத கேளுங்கிறாங்க. அதன் பேரில் அந்த கேஸை அப்படியே கோர்ட்டுக்கு போகுது. அந்த நேரத்தில் இவர் தலைமறைவாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிலங்க. கோர்ட்டில் இதை கேஸை வந்துட்டு விசாரித்த ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேபி அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது போக அந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அந்த உடலை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக திரும்ப மறு பரிசோதனைங்க, அதாவது உள்ள குழி தோண்டி புதைச்சி 2 மாதம் ஆன அந்த உடல், அதாவது ரிஃபாவுடைய உடலை திரும்ப எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டரை கோர்ட்டு கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க. இப்போ அதன் பெயரில் அந்த பொண்ணுடைய உடலை வந்துட்டு தோண்டி எடுத்து அகைன் போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்ருக்கு. யோசிச்சு பாருங்கள், 2 மாதத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட உடல் இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஸோ இப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் போய்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் அந்த துபாயில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. என்னங்கிறது பார்க்கும்போது இந்த நபர் இருக்கார் பாருங்கள், அதாவது மேக்னு தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தார் பாருங்கள் ரிஃபா கூட. அப்படி ரிஃபா கூட அந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரிஃபாவுக்கு அந்த ஃப்ரெண்டை பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ ரிஃபா போயிட்டு ஃபேனை போட்டாங்கன்னா அவர் போயிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணுறது, இல்லை ரிஃபா வந்துட்டு நைட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணாங்கன்னா அவர் போயிட்டு லைட்டை போடுறது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஏருக்கு மாறான வேலைகளை ஃபுல்லாக அந்த மேக்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தார் பாருங்க, அவர் பண்ணிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, ரிஃபாவாக இருக்கட்டும், ரிஃபா ஹஸ்பண்ட் மேக்னுவாக இருக்கட்டும், மேக்னுடைய ஃப்ரெண்ட் அந்த நபர் இருக்கார் பாருங்க, அன்னோ நபர், அவரும் 3 பேர் சேர்ந்து ஒரே ரூமில் தான் ஒரே பெட்டில் தான் படுத்திருப்பாங்களாம். இதுவுமே ரிஃபாவுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. கேஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கும்போது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணு அவங்களே அவங்க உயிரை மாற்றிக்கிட்டதாக தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த நபராக இருக்கட்டும், ரிஃபாவுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், கொஞ்சம் பிரபலம் இல்லையா எல்லாருமே, அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு யூடியூப் சேனலாக கூப்பிட்டு வந்து அவங்க வியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது தான் இவர் ஒரு விஷயத்தை லாக் ஆகிறாருங்க மேக்னு. என்னங்கிறத பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, அன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, 11:30 மணிக்கே கிளம்புன ரிஃபா, அதாவது வேலை பார்க்குற இடத்துல இருந்து கிளம்புன ரிஃபா 1:30 மணி ஆகியும் வீட்டுக்கு வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு 1:40 அந்த டைம்லாம் தாண்டினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 கால் பண்ணியிருக்கிறாங்க, மிஸ்டு கால். அது போக நான் ஃபோன் எடுக்காமல் விட்டுருந்துருக்கேன். அவருடைய பிரதருக்கு பார்த்தீங்கன்னா 2 மெசேஜ் போட்டு விட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலி மேக்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், அந்த பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அந்த நேரத்தில், அதாவது சம்பவம் நடந்தது 2022 தாங்க,
அந்த டைமில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு துபாயுடைய போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த நபர் மேக்னூட்டை கேட்கும்போது சொன்ன வார்த்தை, அதாவது 11:30 மணிக்கே என் ஒய்ஃபு ரிஃபா பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இன்டர்வியூவில் மாற்றி சொல்கிறாரு, 11:30 மணிலேருந்து 1:30 மணி ஆகி வீட்டுக்கு வரலன்னு இருக்காரு. அங்கே துபாயில் 11:30 மணிக்கு வந்துட்டாங்கன்னு இருக்காங்க. இது போக அந்த பொண்ணு வேலை பார்க்குற அந்த கடையிலேருந்து வீடு ரொம்ப கிட்டன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது துபாயில் ஒரு வார்த்தையும் இந்த இன்டர்வியூவில் ஒரு வார்த்தையும் எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியும் அன்றைக்கி கிளம்பிட்டு இருந்துச்சுங்க. அந்த கான்ட்ரவர்சி அப்படி பெருசாகி பூமாய் வெடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னா, இந்த கண்கட்டி வித்தை அப்படி கூட சொல்ல முடியாது. இந்த நம்ம அந்நியன் படத்தை தான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த விக்ரம் இருக்கார் பாருங்க, அவருக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு உங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது என்ன பண்ணீங்க, 10 வயசு இருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படி மாதிரி உண்மையை வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது அவர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அது என்னங்கிறது பார்க்கும்போது பாட்ஷா அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாருங்க. ஆக்சுவலி இவர் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து மூணாருக்கு ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க, அதாவது ரிஃபா உயிரோடு இருக்கும்போது. அப்படி போகும்போது இந்த பாட்ஷாவும் அந்த ட்ரிப்பில் இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் இவர் மேக்னு என்ன பண்ணியிருக்காரு, பாட்ஷாவுடைய ஃபோனை தெரியாமல் எடுத்து பார்க்கும்போது அந்த பாட்ஷா தன்னுடைய மனைவி ரிஃபா கூட அதிகமாக சேட் பண்ணியிருக்கிறத பார்க்குறாருங்க. இப்போ தன்னுடைய மனைவி ஃபோன்லேயும் அதே சேட் இருக்கான்னு பார்த்தா இல்லை, டெலிட்டாக இருக்கா இல்லை பேசலையா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அவர் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம மனைவி ரிஃபா கூட பாட்ஷா பேசியிருக்கிற சேட் இருக்குது, அது பாட்ஷா ஃபோனில். ஆனால் நம்ம மனைவியுடைய ஃபோனில் அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போவுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போனதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் ஸ்டில் போய்கிட்டு இருக்குதா இல்லை முடிஞ்சுதா அப்படிங்கிற கதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரிய வரல. கூகுள் எங்கே செக் பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே கிடைக்கல. பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட இந்த ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறேன். இதான் நான் ஸ்டார்டிங்கே கூட சொன்ன விஷயங்க. நம்ம எப்போவுமே கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை மாற்றக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு ஒப்பீனியன் மட்டும் தான் கேட்குறேன். இந்த க்ரைம் சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கலாம்? அவ்வளோ போல்டாக அவங்க அம்மா கிட்ட வீடியோ காலில் பேசின அந்த பொண்ணு எதுக்காக ஒரு 3.5 மணி நேரத்தில் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது? உங்கள் ஒவ்வொருத்தங்க மனசுலையும் ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோன்றது அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை மேக்னுவா, இல்லை வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பாருங்க அவரா, இல்லை அவங்களுடைய பிரதரா, இல்லை யாருமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ ரீசனால வந்துட்டு அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்களா? ஸோ இதற்கான விடை நீங்கள் அதாவது ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுறேன், கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் போட்ட இவ்வளோ க்ரைம் சம்பவங்களில் விடை கிடைக்காத, யாருன்னே தெரில என்ன சம்பவம் நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி விடை கிடைக்காத ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் போட்டிருக்கேன், பட் அதை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பார்த்துட்டு இருக்கு நீங்கள் உங்கள் கையில் நான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். அண்ட் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான, ஐயோ நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் அந்த ஒரு நல்ல ஒரு எண்டிங் இருக்கிற ஸ்டோரியாக தான் போட போகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு பயங்கரமான க்ரைம் சம்பவத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கஸ், லவ் யூ ஸோ மச், பை.